வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மூலம் உரிமைகளை வென்றெடுப்போம் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. நாளை மறுநாள் திமுக நடத்தும் போராட்டத்திற்கு 100 நாள் வேலைக்கு ஊதியம் கிடைக்காதவர்களையும் அழைத்து வர வலியுறுத்தல். எழும்பூர் ரயில் நிலையத்தில் உள்ள அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து. ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவால் நிகழ்ந்த தீ விபத்தை விரைந்து வந்து அணைத்த தீயணைப்புத்துறை. பிரிந்தது பிரிந்ததுதான் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க திட்டமா என்ற கேள்விக்கு பதில். பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து இபிஎஸ் தாமாக விலகிக் கொள்வதுதான் மரியாதையாக இருக்கும் என ஓபிஎஸ் காட்டம். தவறினால் அவமரியாதையை சந்திக்க நேரிடும் என பேட்டி. அவராகவே பொதுச் செயலாளர் விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும், இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார். சென்னை தொடர் செயின் பறிப்பில் கைதான கொள்ளையன் சல்மான் நீதிமன்றத்தில் ஆஜர். 3வது கொள்ளையனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீஸ். சிம்பொனி இசையை உருவாக்கியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா. இளையராஜாவின் பிறந்த நாளான ஜூன் 2 விழா நடத்தப்படும் என பேரவையில் அறிவித்த முதலமைச்சர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறும் நிலையில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு வருகிறார். இத்தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். பொதுக்குழுவிற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? பலவேல், தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு நாளை நடைபெறுகிறது. சென்னையில் இதற்கான அரங்கம் பார்க்கப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக தற்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த மேடை தயாரிப்பு பணி எல்லாம் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை 2000 பேருக்கு மேல் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கான இருக்கை, அவர்கள் எந்த வழியில் வர வேண்டும், அதற்கு என்னென்ன ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆலோசனையாக நடைபெற்று அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த இடங்களை பார்வையிட்டு வருகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட இந்த பொதுக்குழு விஷயங்கள் குறித்து பேசலாம். சார் வணக்கம். இந்த முதல் பொதுக்குழு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா கட்சி தொடங்கி முதல் முறையா இந்த கூட்டம் நடைபெற போகிறது. நம்ம சைடுல என்னென்ன விஷயங்கள் கட்சி சார்பில் செய்றாங்க, என்ன நிகழ்வுகள் நடக்கும்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, 2000 பேருக்கு மேலே வராங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே தெரியுது விலகு. இப்போ அது வேறு நீட்டுன்னு பொதுக்குழு உறுப்பினர்கள் நாளைக்கெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மிக சிறப்பான ஏற்பாடுகளை இந்த செய்து கொண்டிருக்கிறார் தாமு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். மற்றும் நாளை காலை நடைபெற இருக்கிறது. காலையில் எல்லாருமே 8 மணிக்கே 7:45 எல்லாருமே 8 மணிக்குள்ளார வர சொல்லியிருக்கிறோம். எல்லாருமே வந்துடுவார்கள். உறுப்பினர்கள் எல்லோரும், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் வந்துவிடுவார்கள். மற்ற வேலைகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதியம் அவர்களுக்கு 22 வகையான சுவையான விருந்து அளிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த பொதுக்குழு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா ஏதாவது விஷயங்கள் இவங்க தான் வரணும் அல்லது இதுக்கு மேல அனுமதி இல்லை? பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் இதுக்கு அனுமதி வழங்கப்படும். அதற்காக தனியாக என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை QR கோடு போட்டிருக்கிறோம். அதை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளார எல்லாமே அலோவ் பண்ணுவோம். அதனால் மற்றவங்க யாருமே இதில் கலந்து கொள்ள முடியாது. அவர்கள் மட்டும் இதில் கலந்து கொள்ள கூப்பன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. நாளை அவருடைய பேச்சு எந்த வகையில் இருக்கும், எவ்வளவு நேரம் பேசலாம்னு எதிர்பார்க்க? நீங்க நாளைக்கு பாருங்க, எங்க தலைவர் எப்படி பேசுறாருன்றது நீங்க பாருங்க.
அவர் எப்படி பேசுகிறாரு என்னன்றது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் தான் சொல்கிறீங்களா ஒரு தடவையும் பேசும்போது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு. அதுமாதிரி நாளைக்கு பொதுக்குழுவிலையும் மிக சிறப்பாக பேசுவார் என்பதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வர வேணாம்னு நான் நினைக்கிறேன். சார், தீர்மானங்கள் எப்பயுமே பொதுக்குழுவில் வந்து தீர்மானங்கள் வந்து ஏற்றப்படும். அதில் வந்து இந்த நம்மளுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்க போது, இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நாளை தீர்மானமாக இடம்பெற வாய்ப்பு இருக்கா? தீர்மானங்கள் எல்லோரும் அதற்கு இன்று குழுலாம் நியமிக்கப்பட்டு தலைவர் அவர்கள் ஆலோசித்து அந்த தீர்மானங்கள் நாளைக்கு நிறைவேற்றப்படும். அளவில் நீங்க வந்து கேட்டிருக்கலாம், இந்த ஏற்பாடுகள் வந்து ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல வந்து திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. அதே போல அந்த தீர்மானங்கள் நாளை நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதுக்கான குழு அமைக்கப்பட்டு அந்த நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு. மத்திய அரசின் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வகையில் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானம் மீதான விவாதத்திலிருந்து பாஜக வெளிநடப்பு செய்த நிலையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வக்பு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், அனைவரும் நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வரும் நிலையில் மத்திய பாஜக கூட்டணி அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். குடியுரிமை திருத்தச் சட்டம், இந்தி திணிப்பு, நீட், புதிய கல்விக் கொள்கை ஆகியவற்றின் மூலம் மக்களை வஞ்சிக்கும் மத்திய அரசு அந்த வரிசையில் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தின் மூலம் இஸ்லாமியர்களை வஞ்சிக்க உள்ளதாக முதலமைச்சர் விமர்சித்தார். வக்ஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்த நினைக்கிறது. இதன் மூலம் மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அதிகரிக்கிறது. இது வக்ஃப் நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும். வக்ஃப் நிலங்களை நில அளவை செய்யும் அதிகாரம் நில அளவை ஆணையரிடமிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வக்ஃப் நிலவரம் குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் வக்ஃப் வாரியத்திடமிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களை கடுமையாக பாதிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவால் ஏற்பட போகும் விளைவுகளை முதலமைச்சர் பட்டியலிட்டார். இதனைத் தொடர்ந்து தனி தீர்மானத்தை எதிர்த்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், வக்பு வாரிய பிரச்சனையால் தான் கடந்த வாரம் திருநெல்வேலியில் கொலை நடந்ததாக குற்றம் சாட்டினார். இஸ்லாமிய சமூகத்தோடு பிற்படுத்தப்பட்டவர்களும் பெண்களும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, மதத்தின் அடையாளமாக கருதப்படும் வாரியத்தில் மற்றொரு மதத்தைச் சேர்ந்தவரை புகுத்துவது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் தான் விரிவாக பேசுவதற்கு எப்படியும் அனுமதிக்க மாட்டீர்கள் என்று வானதி ஸ்ரீனிவாசன் கூறிய நிலையில் வக்பு சட்ட திருத்தம் தொடர்பாக வானதி ஸ்ரீனிவாசன் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசு வஞ்சகம் செய்கிறது என்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் கூறினார். ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக சமூக நீதி, ஒட்டுமொத்தமாக இன்க்ளூசிவ் இதெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும். ஆனா தீர்மானத்தில் பேசுறதை நீங்க வழக்கம் போல ஆதரித்து அல்லது எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லுவீங்க. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யல. இப்போ நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக் கொள்கிறேன். ஏனால் இது ஜனநாயகம். இதனை ஏற்காமல் பாஜக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி, மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தால் வாரியம் கொண்டுவரப்பட்டதற்கான நோக்கமே சிதைந்துவிடும் என்று கூறினார். மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆதரிக்கிறேன். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானத்திற்கு அதிமுக வரவேற்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்தார்.
அதே சமயம் அடுத்த முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லும் போது இந்த பிரச்சனை குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி இருந்திருக்கேன்னு சொன்னாரோ அதுவே இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும். இதேபோன்று காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ஏற்கனவே இந்த மசோதாவிற்கு எதிராக கேரளா மற்றும் கர்நாடக சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வரிசையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.